வணக்கம். இந்த வீடியோல திருவண்ணாமலையுடைய வரலாறை பத்தி சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் வேறு தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எல்லையில்லாத அந்த பரம்பொருள் அருவமாக இருப்பார் அப்படின்னு சொன்னாலும் அன்பருக்கு காட்சி கொடுக்கணும், அவனுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு உருவமாக எல்லையில்லாத இந்த பரம்பொருள் உருவமாக உருவனாக வந்து சேர்ந்த இடம்தான் இந்த திருவண்ணாமலை. மலையேறி போய் சிவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதுரகிரிக்கு போவோம், வெள்ளையங்கிரிக்கு போவோம், இன்னும் எத்தனையோ மலைக்கு போவோம். ஆனா இங்க ஒரு மலையே சிவனாக, ஒரு மலையே லிங்கமாக இருக்கிறது இந்த திருவண்ணாமலையில மட்டும்தான். சரி, திருவண்ணாமலைக்கு இந்த அருணாச்சலத்துக்கு ஏன் இப்படி ஒரு பேரு கிடைச்சிச்சு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வரலாறுக்குள்ள போகலாம். அண்ணாமலை அப்படின்னு சொன்னா அண்ணுதல் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்ல நெருங்குதல் அப்படின்னு அர்த்தமா. அதனால அண்ணா நெருங்க முடியாத ஒரு மலை அப்படின்னு பேர் வந்துச்சான். நெருங்க முடியாத மலையா? அப்படியே அண்ணாமலையே நெருங்க முடியாது, அண்ணாமலை மேல ஏற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மலையை நெருங்க முடியும், ஏற முடியும். ஆனா உண்மையாக அந்த எல்லையில்லாத பரம்பொருள் அருவமா இருக்கக்கூடிய அவன் அரு உருவமாக லிங்கமாக காட்சி கொடுக்கிறதுக்கு முன்னால பிரம்மனாலையும் பெருமாளாலையும் அடிமுடி நெருங்க முடியாத ஒரு நெருப்பு மலையாக, அண்ணாமலையாக தகப்பனும் தனையனும் விஷ்ணுவும் பிரம்மதேவனும் அடிமுடிய காண முடியாம அவங்களால நெருங்க முடியாத ஒரு மலையாக இருந்ததுனாலதான் அண்ணாமலை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல சமஸ்கிருத மொழியில் எடுத்து பார்த்தோம்னா அருணாச்சலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதுக்கு அருணா அப்படின்னு சொன்னா சிவந்த நெருப்பு போன்ற சூரியன் போல தக தகன்னு மின்னக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சலம் அப்படின்னு சொன்னா அசையாத ஒரு மலை, நெருப்பு மலையாக, சிவந்த நெருப்பு மலையாக ஆதி காலத்துல இந்த அண்ணாமலை இருந்ததுனாலதான் இதுக்கு அருணாச்சலம் நெருப்பு மலை அப்படின்னு பேரு வந்துச்சுன்னு சொல்லப்படுது. அருணகிரி, அருணாச்சலம், அருணாமலை, அண்ணாமலை அப்படின்னு சொல்லி 2668 அடி உயரத்துல இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை ஆதி காலத்துல எப்படி இங்க உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த மலையுடைய, இந்த அண்ணாமலையுடைய பெருமைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, சிதம்பரத்துல போய் சாமியை தரிசிச்சா முக்தி, திருவண்ணாமலையை மட்டும் நினைச்சா முக்தின்னு சொல்லுவாங்க. மூச்சு புடிச்சு மந்திரம் படிக்க வேணாம், முழங்காலம் அடிச்சு தவம் கடக்க வேணாம், செவனே நீரு முக்காலமும் கோயிலுக்கு கூட போக வேணாம், அண்ணாமலையை நினைச்சாலே போதும் முக்தி கொடுக்கக்கூடிய தலமாக இந்த அண்ணாமலை இருக்கு அப்படிங்கிறாங்க. எந்த ஊர்லயும் பிறக்க வேணாம், எங்கெங்கயோ திரிய வேணாம், நினையப்பா நென. ரமணருக்கு எப்படி ஒரு 15-16 வயசுல நினப்பு வந்துச்சோ, ஒரு நினப்பு வந்துச்சோ, அவர் இதுக்கு முன்னால பாத்துறாத அண்ணாமலைய, அந்த அண்ணாமலையை போய் பாத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணாமலைய நினைச்சு இங்க ஓடியாந்தாரோ, அத போல ஒரு தடவை நினைச்சாலே உனக்கு முக்தி உண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த தலத்தை பத்தி. சரி, நினைச்சாலே முக்தின்னு சொல்றாங்களே, யாரு அதை சொன்னது? திருவாரூர்ல பிறந்தா முக்தி அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, காசியில போய் இறந்தா முக்தி அப்படின்னு சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, சிதம்பரத்துல போய் அந்த பொன்னம்பலத்துல ஆடக்கூடிய ஆண்டவனை தரிசிச்சா முக்தின்னு சொன்னாலும் நியாயம் இருக்கு. ஆனா அண்ணாமலைய எந்த திசையில இருக்கு அப்படின்னு கூட தெரியாத இந்த அண்ணாமலைய நினைச்சாலே எப்படி முக்தி கிடைச்சுன்னு சொல்ல போச்சு. அதை யாரு சொன்னாங்க, என்ன அர்த்தத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மார்க்கண்டேயனுக்கு யமனை காலால எட்டி உதைச்சாரே சிவபெருமான் மார்க்கண்டேயனை காப்பாத்துறதுக்காக, அந்த மார்க்கண்டேயனுக்கு கைலாசத்துல வச்சே நந்தியம்பெருமாள் சொல்றாரு. நந்தியம்பெருமான் சொன்ன அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நினைச்சா எப்படி சாமி முக்தி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய அதே சந்தேகத்தையே மார்க்கண்டேயரும் நந்தியம்பெருமானை பார்த்து கேட்கிறாரு. அப்போ நந்தியம்பெருமான் சொல்றாரு, திருவாரூர், சிதம்பரம், காசி, காஞ்சிபுரம், ஸ்ரீசைலம், காளஹஸ்தி, மதுரை, கேதார்நாத், விரிஞ்சிபுரம், விருத்தாச்சலம், திருவானைக்கால், கும்பகோணம், திருவிடைமருதூர், இப்படி ஏகப்பட்ட தலங்களை எடுத்துக்கிட்டாலும் அத்தனை தலங்களையும் மிஞ்சி இருக்கக்கூடிய தலமாக இந்த அண்ணாமலை, இந்த திருவண்ணாமலை இருக்கிறதுனாலதான் அதை நினைச்சாலே முக்தின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சப்தபுரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்தி நகரங்களான அயோத்தி, மதுரா, காசி, காஞ்சிபுரம், துவாரகா, உஜ்ஜயினி, ஹரித்வார், இப்படி இந்த அத்தனை சப்தபுரிகளையும் ஒரு தராசு தட்டுல வச்சு மறுமுனையில இந்த அண்ணாமலைய, திருவண்ணாமலையை தூக்கி வச்சோம்னா
அண்ணாமலை இருக்கக்கூடிய தராசு தட்டு தான் கணம் பொருந்தியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதெல்லாம் சரி சாமி, ஆனா நினைச்சா முக்தி கிடைக்கணும் அப்படின்னு யாருக்கு அப்படி எழுதப்பட்டிருக்கு? எல்லா மனுஷனும் சாமியை வந்து பார்க்கணும், அவனுடைய கோயில்ல வந்து தரிசிக்கணும் அப்படின்னா அவனுக்கு முக்தி கிடைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நினைச்சாலே யாருக்கு முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, கை கால் குறைபாடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, கண் பார்வை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இவங்கெல்லாம் சிதம்பரத்துக்கு போய் அந்த தில்லை ஆண்டவனை தரிசிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அது மட்டும் இல்லாம திருவாரூர்ல போய் பிறக்கணும் அப்படிங்கிறது, ஆண்டவனா நமக்கு வரம் கொடுக்கணும், எல்லாராலையும் பிறக்க முடியாது. காசியில போய் இறக்கணும் அப்படின்னு சொன்னா இங்க இந்த தென்னாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து வசதி எல்லாம் இல்லாத அந்த காலகட்டத்தில் எல்லாரும் போய் காசியில இறக்க முடியுமானாலும் இறக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லா உயிர்களுக்கும் முக்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலைய நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அருளை, ஒரு வரத்தை சிவபெருமான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் சரி, ஆனா முக்தினா என்ன? அந்த முக்தி நமக்கு கண்டிப்பா வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, பெத்தெடுத்த தாய் தகப்பனை விட்டுட்டு, கைப்பிடிச்ச கணவன் மனைவியை விட்டுட்டு, தவங்கடந்து வர வாங்கின செல்ல கண்மணிகளை விட்டுட்டு, நல்லது கெட்டதுல பூரா கூடவே இருந்த சொந்த பந்தங்களையும் சோட்டுக்கார பயல்களையும் விட்டுட்டு, 4-5 தலைமுறையா வாழ்ந்து வளர்ந்த வீட்டை விட்டுட்டு, வீட்டோட சேர்த்து நாடை விட்டுட்டு, நகரத்தை விட்டுட்டு, நாளும் சோறு தின்னு நல்லா வளர்த்து வந்த இந்த உடம்பையும் விட்டுட்டு, செத்து பிணமாகி சிவனை தேடி அவனுடைய அடியை தேடி கைலாசத்தை நோக்கி காத்தா போறதுதான் முக்தி. அப்படின்னா செத்து போறதுதான் முக்தியா? இப்படி ஒரு முக்தி நமக்கு வேணுமா? இன்னும் நம்ம சந்தோஷமா வாழ வேண்டாமா? இன்னும் எத்தனை பிறவிகள் நம்ம எடுக்க வேண்டாமா? அப்படியெல்லாம் நம்ம எண்ணம் போச்சுன்னா முக்தி அடைகிறதுக்கு ஒரு காலமும் வாய்ப்பே இல்லை. இந்த உலகத்துல நம்ம புறப்படுத்ததே ஆண்டவனுடைய அடியை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மை புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த திருவண்ணாமலை கிடைக்கும். திருவண்ணாமலையுடைய வரலாறையோ திருவண்ணாமலையுடைய மகத்துவத்தையோ சாதாரண மனுஷங்களால புரிஞ்சிக்க முடியாது. இறைவன்பால் உண்மையான அன்பு யாருக்கு இருக்கோ, அவனுடைய அருள் செயல்கள் மேல யாருக்கெல்லாம் திடமான நம்பிக்கை இருக்கோ, அவனுடைய ஒவ்வொரு செயல்களையும் தத்துவ கண்ணோட்டத்தோட யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முக்தி கிடைக்கும். அவங்களுக்கு தான் அந்த அண்ணாமலையானுடைய அருள் கிடைக்கும். செல்வத்தால எதையும் சாதிக்கலாம், அறிவினால நாம எதையும் ஆக்கி படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அருட்செல்வமானது நம்ம முன்னால வந்து நிற்கும். எனக்கு நிகர் வேற யாருமே இல்லை அப்படின்னு செல்வத்தாலையும் அறிவாலையும் நம்ம இருமாப்பு கொண்டிருந்தோம்னா அருட்செல்வம், ஆண்டவனுடைய அருட்செல்வம் தான் பெருசு அப்படின்னு காட்டுறதுக்காக ஆண்டவன் நம்ம முன்னால வந்து நிப்பாரு. அண்ணாமலை தொழுவார் வினை வலுவாவண்ணம் அருமே, ஆதியே அமரர் கோவே அணியணாமலையானே, பெருமானே அருணகிரி பெம்மானே, உன்னை அடிபணிந்து இந்த பிறவி தீர்ப்பாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அடியை பிடிக்கிறவங்களுக்கு தான் முக்தி கிடைக்கும். சரி, இப்போ வரலாறுக்குள்ள போவோம். எப்படி இந்த திருவண்ணாமலையில இந்த அண்ணாமலைங்கிற இந்த மலை உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, 18 புராணங்கள்ல கந்த புராணத்துல சொல்லப்படக்கூடிய ருத்ர சம்ஹிதை அப்படிங்கிற இடத்துலயும், லிங்க புராணத்துல சொல்லப்படக்கூடிய சில இடங்கள்லையும் இந்த அண்ணாமலை உருவான அந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். காஞ்சி, திருவானைக்கால், சிதம்பரம், காளஹஸ்தி அப்படிங்கிற வரிசையில அக்னி ஸ்தலமாக இந்த அண்ணாமலை எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னோம்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கதை தான். ஆனா அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளர்த்தத்தை நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டோம். பிரம்மதேவருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் ஒரு சமயத்துல போட்டி வந்துச்சு. நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்னு ஒரு பெரிய போட்டி வந்துச்சு அப்படிங்கிற கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்துடைய இறுதி காலத்துல ஒரு பெருங்காத்து வீசும். ஊழி தீன்னு சொல்லப்படக்கூடிய அந்த வடலை கனல்ல இந்த உலகமே பொசுங்கி போயிரும். கடலானது கொந்தளிச்சு வரும். இந்த யுகத்துடைய முடிவுல 7 மேகங்கள் மழைய பொழிஞ்சு இந்த உலகத்தையே நிறைச்சு போடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட காலத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு முறையும் இந்த ஈஸ்வரானவன் இந்த உலகத்தை அழிச்சு அந்த பரம்பொருள் மறுபடியும் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது, அப்போ விஷ்ணுவினுடைய தொப்புளில் இருந்து பிரம்மதேவர் படைக்கப்படுவார். பிரம்மதேவன் அதுக்கப்புறமா வரிசையா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்கள் படைக்கப்படுறதுக்கும் காரணமாக இருப்பார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நாம் படைச்சவங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விலங்குகளும் தாவரங்களும் செடி கொடிகள் பூச்சிகள் அத்தனையும் நாம் படைச்சது அப்படிங்கிற அந்த கர்வத்தோட பிரம்மதேவர் திருமால் கூட சண்டைக்கு போறாரு. திருமாலே பெருமாளே, நான் படைக்கலைன்னா நீ எப்படி
எப்படி இந்த உயிர்களை பூரா காப்ப, என்னுடைய சிருஷ்டியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசும்போது, என்னுடைய தொப்புளில் இருந்துதான்ப்பா நீ பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவனுக்கு திருமால் சொல்ல முயற்சிக்கிறாரு. ஆனா அதுக்கும் பிரம்மதேவர் ஒத்துக்கிறல. மூங்கில் இருக்குதே, மூங்கில் காட்டுக்குள்ள மூங்கில் மரங்கள் இருக்கும். இந்த மூங்கிலானது ஒன்னோட ஒன்னு உரசும் போது அதுல இருந்து தீ பிடிக்கும். இப்படி மூங்கிலுக்குள்ள இருந்து வந்த தீயானது அந்த மூங்கிலையே அழிச்சு போடும். அப்படி இருக்கும் போது மூங்கில் உயர்ந்ததா, அதுல இருந்து பிறக்கக்கூடிய அந்த நெருப்பானது உயர்ந்ததா? நான் நெருப்பை போன்றவன் அப்படிங்கிறாரு பிரம்மதேவர். இப்படி பிரம்மதேவன் விடாம பேசிக்கிட்டு இருக்கும் போது பெருமாள் என்ன சொல்றாரு, எப்பா நான் உனக்கு அப்பா, நீ எனக்கு மகன், அதனால உன்னை மன்னிச்சிருவேன் அப்படின்னு நினைக்காத. என்னுடைய தொப்புள்ள இருந்து பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்கிறேன் நினைக்காத. மது கைத்தப்பர் அப்படின்னு சொல்லி இந்த அரக்கன்களும் என்னுடைய உடல்ல இருந்து பிறந்தவங்க தான். ஆனா அவங்க கெட்டவங்களா இருக்கும் போது அவங்களை எப்படி அழிச்சனோ, நம்ம உடம்புல ஒரு நோய் தொற்று இருச்சு அப்படின்னு சொன்னா உடல்ல இருக்கக்கூடிய அந்த பாகத்தை எப்படி நம்ம வெட்டி வீசுறோமோ அதை போல உன்னையும் வெட்டி வீசு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவருக்கு பெருமாளானவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு. இப்படியாக இவங்க ரெண்டு பேருடைய சண்டையும் முத்தி போகுது. அதனால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே பாதிப்படைகிறாங்க. ஏன்னா பிரம்மதேவர் அவருடைய வேலையை பார்க்கல, அதே சமயத்தில் விஷ்ணு பரமாத்மாவும் அவருடைய வேலையை பார்க்கல. அப்படிங்கிற சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடும்போது இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் குலுங்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவர்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடும் போது சிவபெருமான் இவங்க ரெண்டு பேருடைய கர்வத்தையும் ஒழிக்கணும். அது மட்டும் இல்லாம ஊழி காலத்துக்கு அப்புறமா இந்த உலகத்தை படைக்கிறதே நான் தானப்பா, அதுக்கப்புறம் இந்த உலகம் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஷ்ணுவையும் பிரம்மனையும் படைச்சவன் நான் தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த ரெண்டு தேவர்களுக்கும் மத்தியில போய் சிவபெருமான் தன்னுடைய உண்மையான வடிவத்தை காட்டாம இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரும் பாத்திராத மாதிரி அடிமுடி காண முடியாத ஒரு மிகப்பெரிய அக்னி ஸ்தம்பமாக நின்றாரு. என்னுடைய அடியையோ முடியையோ யாரு பாக்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருடைய கர்வத்தையும் அவர் தீர்த்து வைக்க பார்க்கிறாரு. உடனே நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அன்னப்பறவை ஒரு சின்ன பறவையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் சிருஷ்டிச்சாரே பிரம்மதேவர். அவர் ஒரு சாதாரண பறவையா மாறிடுறாரு. எதுக்கு மாறுறாரு? அவருடைய கர்வத்தால மிகப்பெரிய பிரம்மதேவன் சாதாரணமான அன்னப்பறவையாக மாறி அந்த அக்னி ஸ்தம்பத்துடைய முடியை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அதே சமயத்தில் விஷ்ணு பரமாத்மா பண்டை உருவத்துக்கு வராக உருவத்துக்கு மாறி மண்ணை தோண்டி பூமிக்கு அடியில போக ஆரம்பிக்கிறாரு. அந்த அக்னி ஸ்தம்பத்துடைய அடியை காண்றதுக்காக போறாரு. இப்படியாக போகும்போது பிரம்மதேவரால எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் மேல பயணப்பட்டு வந்திருக்காரு. ஆனாலும் முடியை காண முடியலையே. அப்படிங்கிற நேரத்தில் சிவபெருமானுடைய மாலையிலிருந்து உதிர்ந்து வந்த அந்த அக்னி ஸ்தம்பத்தினுடைய அந்த உயரத்திலிருந்து உதிர்ந்து வந்த ஒரு தாழம்பூவுடைய மடலானது 40,000 வருஷங்களாக சிவபெருமானுடைய அவருடைய அந்த மாலையிலிருந்து உதிர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தகவலை பிரம்மதேவனுக்கு சொல்ல போக பிரம்மதேவனும் இனிமேல் நம்மளால சாதிக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த தாழம்பூவை நம்ம பொய் சாட்சி சொல்றதுக்காக விஷ்ணு கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம். ஏன்னா திருமாலுக்கு என்ன தெரிய போகுது, இங்க இருக்கக்கூடிய அக்னி ஸ்தம்பமானது என்ன சாட்சியா சொல்ல போகுது, அதனால இந்த தாழம்பூவை கொண்டு போய் நம்ம பொய் சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதாளத்துக்கு அங்க குழி தோண்டி போய்கிட்டு இருக்கக்கூடிய வராக உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பரமாத்மா கிட்ட போய் இந்த தாழம்பூவை வச்சு பொய் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. இப்படி பொய் சாட்சி சொன்னது மட்டும் இல்லாம விஷ்ணுவை பார்த்து பிரம்மதேவரானவர் நீ எனக்கு குழந்தைய போல உன்னுடைய தொப்புள்ள இருந்து நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அகந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏளனம் பண்ணும் போது அந்த ஒரே நிமிடத்தில் இவ்வளவு பெரிய அக்னி ஸ்தம்பமாக இருந்த சிவபெருமான் தன்னுடைய உண்மையான உருவத்தை அவங்களுக்கு காட்டி கொடுத்து பிரம்மதேவருக்கு இனிமேல் அவருக்கான பூசைகள் பூமியில் இருக்காது அப்படின்னு சாபத்தை கொடுத்து அதுக்கப்புறமா அவருடைய அடியை தேடி போய் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒத்துக்கிட்ட பெருமாளுக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கடைசியாக அந்த அக்னி வடிவமாக உருவெடுத்த சிவபெருமான் பிரம்மதேவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா பெருமாள் அவருடைய கர்வத்திலிருந்து அவருடைய அகந்தையிலிருந்து அவர் விடுபட்டதுக்கு அப்புறமா இதே இடத்துல எந்த இடத்துல அக்னி ஸ்தம்பமாக உருக்கொண்டு நின்னாரோ அதே இடத்துல பக்தர்கள் எல்லாம் பூசிக்கிற அளவுக்கு ஒரு மலையாக ஒரு மலை வடிவ லிங்கமாக உருமாறி போறாங்க. மலை வடிவ லிங்கமாக அண்ணாமலையாக அவர் உருமாறி போனதுக்கு அப்புறமாவும் எப்படி அவர் ஒரு அக்னி வடிவத்தில் ஒரு அக்னி ஸ்தலமாக இந்த இடம் இருக்க போகுது அப்படிங்கிறத காட்டும் விதமாக எப்போதும் அந்த மலை மேல ஒரு அக்னியானது ஒரு தீயானது எரியணும் அப்படின்னு பிரம்மதேவரும் திருமாலும் கேட்டுக்கிட்டதுக்காக கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துல இங்க நான் ஜோதி வடிவத்தில் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. அதுக்கப்புறமாவும் மிகப்பெரிய அக்னி ஸ்தம்பமாக இருந்து இந்த பூலோகத்துல அண்ணாமலையாக சிவபெருமான் நின்னுட்டதுக்கு அப்புறமாகவும் அந்த ஆதி காலத்துல சிவந்த ஒரு நெருப்பு மலையாக அவர் நின்னதுக்கு அப்புறமாகவும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உயிர்கள் எல்லாம் அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், அவருக்கு கோயில்
கட்டணும், அவர் ஆனந்தத்தோட பார்க்கணும். அப்படிங்கும்போது இவ்வளவு பெரிய மலையாக சிவபெருமான் இருந்தா எப்படி அவருக்கான அபிஷேகங்களை அர்ச்சனைகளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாருடைய வேண்டுதலையும் கேட்டுக்கிட்டு இந்த திருவண்ணாமலையிலேயே சின்ன லிங்கமாக இப்ப கோயில் இருக்கக்கூடிய லிங்க வடிவத்துல சிவபெருமானானவர் அண்ணாமலைக்கு முன்னால ஒரு சுயம்பு லிங்கமாக, ஒரு சிறிய லிங்கமாக நமக்கு காட்சி கொடுக்க ஆரம்பிச்சாரு. இப்படித்தான் திருவண்ணாமலையில அண்ணாமலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய மலையும் அந்த ஆண்டவனுடைய லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய மலையும் சுயம்பு லிங்கமும் உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பிறவி கடலுக்கு தோணி, முக்திக்கு ஏணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அண்ணாமலையானது கிருத்த யுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆதி யுகத்துல சிவப்பு நெருப்பு மலையாகவும், திரேத்த யுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராமரெல்லாம் வாழ்ந்து வந்தாரே அந்த காலகட்டத்தில் மாணிக்க மலையாகவும், ஒளிபுருந்திய மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்துல பொன் மலையாக, தங்க மலையாக, அதாவது மகாபாரதம் நடந்த காலகட்டத்தில் எல்லாம் பொன் மலையாக இந்த மலை இருந்துச்சுன்னு, அதுக்கப்புறமா கடைசியாக இந்த கலியுகத்திலே கல்மலையாக மாறி போய் இப்போ நம்ம திருவண்ணாமலையை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். 9 கோபுரங்களோட 5 பிரகாரங்களோட இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கோயிலானது இதிகாச காலத்துல ஒரு சின்ன மகிழ மரத்துக்கு அடியில தான் சுயம்பு லிங்கமாக அந்த சாமியானவர் முதல்ல தோன்றி இருக்காரு. திருவண்ணாமலையில அண்ணாமலையார் சிவபெருமான் எப்படி வந்து சேர்ந்தாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரியே உண்ணாமலை அம்மாள் பார்வதி தேவி எப்படி இங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சதி தேவியுடைய கதை நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆதி காலத்துல தக்கனுக்கு, தக்ஷ மகாராஜாவுக்கு மகளாக பிறந்து சதி தேவியாக வளர்ந்து வந்து சிவபெருமான கரம் பிடிச்சு அதுக்கு பிறகு தக்ஷன் வளர்த்து வந்த அந்த மிகப்பெரிய யாகத்துக்கு சிவபெருமான கூப்பிடாதனால கோவப்பட்டு வந்து அதே வேள்வி தீயில விழுந்து இறந்து போன சதி தேவி, அதுக்கப்புறமா சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடி சதி தேவியுடைய அந்த உடல் பாகங்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்கள்ல செதறி போய் விழுந்து அதெல்லாம் சக்தி பீடங்களாக மாறி அதுக்கப்புறமா இமயமலை அரசன் ரொம்ப காலமாக தவம் இருந்து அவனுக்கு புத்திரியாக நம்முடைய பார்வதி தேவி பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் ஆகுது. இமயமலையில கைலாசத்துல வச்சு கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு சமயத்துல விளையாட்டு போல சிவபெருமானுடைய கண்ணை பார்வதி தேவி பொத்திடுறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அண்ட சராசரங்கள் அத்தனையுமே இருண்டு போயிருது. தேவலோகத்துல சில மணித்துளிகள் மட்டுமே இப்படி கண்ணை புத்தி இருந்தாலும் இங்க இந்த சாதாரண பூலோகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் பல வருஷ காலமாக அந்த இருளில மூழ்கி போய் கிடந்து இந்த உலகத்தினுடைய இயக்கமே நின்று போயிருது. அதனால அந்த பாவத்தை தொலைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி இந்த பூலோகத்துக்கு போய் தவம் கடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலமாக அவங்க தவம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது காஞ்சியில போய் தவம் இருந்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே பார்வதி தேவி அனுப்பி வைக்க காஞ்சிக்கு வந்து தவமாக தவம் இருந்து அங்க மண்ணால லிங்கத்தை செஞ்சு அதை பார்வதி தேவி கும்பிட்டு வரும்போது அங்க கம்பை நதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நதியானது புறப்பட்டு வந்து மண்ணால செஞ்ச அந்த பிருத்திவி லிங்கத்தை அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர் இருக்காரே அந்த லிங்கத்தை அடிச்சு போக முற்படும் போது பார்வதி தேவியானவள் அந்த மண் லிங்கத்தை அவ கும்பிட்டு வந்த அந்த லிங்கத்தை கட்டி அணைக்கிறா. அதுக்கப்புறமா அந்த வழியா வந்துகிட்டு இருந்த கம்பை நதியானது இந்த பிருத்வி லிங்கத்தை, இந்த லிங்கத்தை மட்டும் அடிச்சு போகாம அதை சுத்தி 2 பக்கமும் பிரிஞ்சு போகுது. அப்ப சிவபெருமான் மறுபடியும் காட்சி கொடுத்து பார்வதி தேவியானவள் கண்ணை பொத்துன அந்த பாவமானது நீங்கி போகுது. அவளுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவனுடைய இடப்பாகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி கேட்கிறா. ஏன்னா நீங்களும் நானும் வெவ்வேறு ஆட்களாக இருக்கும் போது தானே நான் இப்படி கண்ணை பொத்துனதுனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு. உங்களுடைய இடப்பாகமாக உங்களில் பாதியாக எனக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் இந்த உலகத்துக்கு வராது அப்படின்னு சொல்லும் போது அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேணும்னா திருவண்ணாமலைக்கு போய் தவம் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்ல போக அதே மாதிரியே பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருக்கிறாங்க. அதுக்கடையில எத்தனையோ சண்டைகள், மகிஷாசுரனுடைய வதம் அத்தனையும் முடிச்சு பார்வதி தேவி கடைசியாக திருவண்ணாமலையில தவம் கிடக்கும் போது பார்வதி தேவியுடைய அந்த தவ வலிமையை பார்த்து அவ படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்து தேவர்கள் எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட வேண்டி சிவபெருமானும் கடைசியாக திருவண்ணாமலையில காட்சி கொடுத்து தேவிய இப்போ எப்படி நம்ம எல்லாரும் கிரிவலம் வர்றோமோ அதே மாதிரி அண்ணாமலையை வலம் வர வச்சு அவருடைய இடப்பாகத்தை தேவிக்கு கொடுத்து இந்த இடத்துல இந்த திருவண்ணாமலையில உண்ணாமுலையம்மாளாக இந்த தேவியையும் நமக்காக அருள் புரியறதுக்காக கூடவே வச்சிருக்காரு. ஓம் நமசிவாய தாத்தா. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் வேண்டிங்க ஐயா. ஓம் நமசிவாய நமக. ஐயா வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் வேண்டிங்க. ஓம் நமச்சிவாய சிவ. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. சாமி இருக்காங்க, நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். ஓம் நமசிவாய். சாப்பிடுங்க.
வீடு ஆயுளோட வாழ அண்ணாமலை உண்ணாமலை தயார வேண்டியது இப்படிக்கு முக்கன் சின்ன ஆசீர்வாதம் சண்டைப்பட்டவர்களும் நிரந்தரமான நீடி வாழ நோய் நொடியாமல் வாழ்வதற்கு வாழ்த்துக்களை. எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாயம் சாப்பிடுங்க ஐயா. அன்னதானம் எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாயம். தாத்தா ஒன்னா ரெண்டா? ஒன்று அக்கா. ஒன்றுனா இது மேலே இதுதானே வெள்ளை சாதம். சரி மாத்திரை பாருங்க. சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். ரெண்டு அக்கா இருக்கு. ரெண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா. ரெண்டு. ஓம் நம சிவாய். நமச்சிவாய். இன்னும் ரெண்டுங்க. அதான் சீக்கிரம் சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாயம். நமச்சிவாயம் ஐயா. தரேன் ஐயா. சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓம் நம சிவாய். தாத்தா வாங்கிக்க வாசிக்கிறோட படக்கு படக்கு வாங்க. தாத்தா ஒன்னா ரெண்டா? ரெண்டு தான். நீங்க சாப்பிடல தாத்தா? ஓம் நம சிவாய். அம்மா சாமியார் சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய். ஓம் நம சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிங்க. பெரியவரையும் காணும், இட்லி சாமியும் காணும். சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய். ஓம் நம சிவாய் நமக. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கணும் ஐயா. ஒன்றா ரெண்டு ஐயா? சார் ரெண்டு. இது விட்டுருங்க. சிவாய நமக. நம சிவாய வாழ்க. ஒன்று ஐயா? அதை பிடிச்சிக்கா. ஓம் நம சிவாய். நான் வரேன் சார். வரேன் தரேன். ஐயா சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வாங்கிக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க. நம சிவாய். ஐயா சாமியாருக்கு மட்டும். ஐயா சாமியாருக்கு மட்டும் நில்லுங்க. ஓம் நம சிவாய். யாருக்கு ரெண்டு? உங்களுக்கு ஒன்றா? வெள்ளை சாதம் ஒன்றுக்கா? அரோகரா. சாப்பிட்டீங்களா ஐயா? ஒன்றா? நமச்சிவாய தாத்தா ஒன்றா? ஒன்றுக்கா? அரோகரா. சாப்பிடுங்க. ரெண்டுக்கா? ரெண்டுக்கா? ஓம் நம சிவாய நம்ம. எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒன்றா ஐயா? சிவாய நம்ம. சாப்பிட்டீங்களா ஐயா? சரி சந்தோஷம். சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய். சாமி வாங்க வாங்க. முதலாளி வருவார் ஐயா. ஃபுல் அன்னதானம் வச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுவார். ஒன்றா ரெண்டுங்களா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. ஒன்றா ரெண்டா? ஒன்று. ரசம் இல்லை, கீரை குழம்பு. சிவாய நமக. சாமி உங்களுக்கு ஒன்றா? போயிட்டு ஒன்றே ஒன்று. சரி ஒன்று. அடுத்தது ஒன்று. அரோகரா. சிவாய நமக. கீரை குழம்பு இருக்கு, தேங்காய் சாதம் இருக்கு. வெள்ளை சாதம் ரெண்டு. வெள்ளை சாதம் ரெண்டு. எப்படி நான் வரும்? பெரிய இருக்கு. எந்த பெரிய இருக்கா? அவரா? சேட்டாவா? ஏன் நடப்பாரு? இல்லை இல்லை அவருக்கு கொடுத்துருங்க. முடியாதுன்னா கொடுத்துருங்க. ஐயா ஒன்றா ரெண்டா? ரெண்டு. அரோகரா. ஐயா சாமியாருக்கு மட்டும். ஐயா சாதுக்களுக்கு மட்டும் ரெண்டா? ஓம் நம சிவாய நம. சிவாய நம்ம. குழந்தைங்க மட்டும் ஒன்று வாங்கிக்கோங்க. எங்க வருஷம் சாப்பிடு. என்ன கண்ணாடிலாம் போட்டுன்னு போறா? சிவாயா நமச்சிவாயம். பௌர்ணமி பரவாயில்லையா கூட்டம்? நாளை நைட்டு தான் வருவாங்க. சிவாய நம. நமச்சிவாயம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நமசிவாய். நமச்சிவாயம். ஓம் நம சிவாய் நம. ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கு தாத்தா. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லாரையும் கேட்டேன். இன்னும் உங்களை பார்க்க தான் வந்திருக்கதா சொல்றாங்க. பாருங்க இவ்வளோ பேர் போறாங்க பாருங்க. நமச்சிவாயா. லண்டன் அதிகாரி வந்தாரா பௌர்ணமிக்கு? வந்து போயிட்டு ஓம் நம சிவாய். தாத்தா உங்களுக்கு ஒன்றா ரெண்டா? ரெண்டு. அரோகரா. சாப்பாடு அந்த பக்கம்லாம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இங்கெல்லாம் என்ன சாப்பிட்டு வரேங்க. அதுதான் எடுத்துன்னு வரேன் உங்களுக்குலாம்.
சைக்கிள்லேயே விரட்டின்னு வரையே. அந்த பையன் எப்படி வந்துட்டான். சாரி. சரி சரி. நமச்சிவாய் தாத்தா. போயிட்டாங்க, பத்திரமா போங்க. இங்கே அந்த பிடி கட்டிங்க முடியாங்க. ஆமாம், அங்கே ஆமாம் சொல்லுவோம், கட்டி முடிச்சுட்டு சொல்லுவாங்க. சரி தாத்தா. எழுமலண்ணா. நமச்சிவாயண்ணா. அரோகரா. கூட்டம் பரவாயில்லண்ணா. நைட்டு வரும், இப்போ வெயில் இல்லை. அதான் அதான் அதான். ஓம் நம சிவாய. நல்லா இருக்குங்களா? சிவாயனம் சாப்பிடா. நமச்சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாயம். ஐயா சாப்பிட்டீங்களா? ஐயா சாப்பிட்டீங்களா? வாங்க வாங்க. ஏய் சும்மா ரெண்டு வெள்ளை குத்துருக்கு அவருக்கு. அரோகரா. ஊருக்கு வேணுமா ஐயா? சரிங்க. நம சிவாய். சமையல் ரெண்டா ஒன்றா? தேங்காய் சாதம், கீரை குழம்பு. ஆ ஒன்று. அரோகரா. நமச்சிவாய். முருகானமா சாதம். இந்த பாப்பாக்கு இது கொடுக்கா ஊருக்கா. இல்லைம்மா ஐயா உங்களுக்கு ஐயர் ரெண்டு வெள்ளை கொடுத்துருக்கா. தண்ணி கடை தானே வச்சுக்கிறீங்க? ஏன் பாப்பா தண்ணி கடை தானே வச்சுக்கிறீங்க? ரெண்டு வெயிட் ரெண்டு வெள்ளை தானேக்கா? இல்லை ஐயா தண்ணி. அரோகரா. நமச்சிவாய வாழ்க. ஒன்று ஐயா. ஓம் நம சிவாய. எங்க தாத்தா ஊருக்கு போயிருந்தியா? சரி சரி. ஆஹா சரி சரி. அதான் ஐயா ஒன்றா ரெண்டா? ஒன்று வெள்ளை சாதம். வெள்ளை சாதம் இருக்குது, தேங்காய் சாதம் இருக்குது. எது வேணுமோ கேட்டு வாங்க. ஒன்று தேங்காய் சாதம் மட்டுமா? சிவாய நம்ம சாமி. ரெண்டா? ரெண்டுக்கா? அரோகரா. அக்கா அவருக்கு ரெண்டு வெள்ளை கொடுத்துருக்கா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேண்டிங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. ஒன்று ஒன்றா ரெண்டா? சாப்பிட்ருவீங்களா? ஆமாங்க. அரோகரா. மாரிமுத்தனா எத்தனை? ஒன்று தானா ஐயா உங்களுக்கு? ரெண்டு சாமி. நம சிவாய. ஐயா ஒன்றா ரெண்டா? ரெண்டுக்கா? சாமி வாங்க, நல்லா இருக்குங்களா? சரி சரி. அரோகரா. சாப்பிடுங்க. சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாய் நமச்சிவாய். தாத்தா வாங்க. ஒன்று வேணுமா ரெண்டு வேணுமா? சாப்பிட்ருவீங்களா ரெண்டு? அரோகரா. சிவாய நம. பாட்டி ஒன்றா? ஒரு வெள்ளை சாதங்க. எங்கே போகிற அர்ஜென்ட்டா நீ? ரெண்டு வேணுமா? அது உங்களுக்கு நமச்சிவாய. இந்த எத்தனை தாத்தா உங்களுக்கு? ஓம் நம சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கும். ஐயா உங்களுக்கு ஒன்றா? சிவாய நம்ம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. ஏன்னா ஒன்றா? ஒரே ஒரு வெள்ளை. அரோகரா.